டேய் இந்த குப்பை ஏன்டா இங்கே வச்சிருக்கீங்க? சார் வர டைம் ஆயிடுச்சுடா. டேய் சீக்கிரம் மொத்தமாக டெக்கரேட் பண்ணி சீக்கிரம் முடிங்கடா சார் வரதுக்குள்ள. டேய் பல்பு வந்துடுறேன் நீங்கள் வா. டேய் அவன் மட்டும் இல்லை மொத்தமாக எல்லாரும் நீங்கள் வாங்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சார் வந்துடுவார். அதுக்குள்ளே இந்த ஒட்ட வேண்டியதெல்லாம் ஒட்டி முடிச்சிருங்க. இந்த சாருக்கு நம்ம நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். இந்த டீச்சர்ஸ் டே யூஸ் பண்ணி தான் அவர்கிட்ட நம்ம நல்ல பேரை எடுக்கணும். இன்றைக்கி நம்ம அவருக்கு வைக்க போகிற ஐஸில் அவர் இனிமேல் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்கூடாது, சரியா? ஐஸா லூஸு ஃபஸ்ட்டு சொல்லினால வாங்கிட்டு வந்திருப்பேன், இப்போ வந்து சொல்கிற. ஐஸு சார்கிட்ட சொல்லிட்டேன், அவரே வாங்கிட்டு வந்துடுவார். ஓ அப்போ சரி. அவனை விட்றா. இங்கே பாரு, இப்போ நான் வெளியே போகிறேன். சார் வந்தோடனே அவர் கையால் டோரை திறக்க வைக்கிறேன். நீங்கள் டோரை லாக் பண்ணிக்கோங்க. வரவா? சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் என்ன சார் ஆல்ரெடி வேறு கிளாஸில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன் சார். மிஸ் ஆயிடுச்சு. ஏய் இது எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியாது? தெரில சார், ஏதாவது டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க வேறு கிளாஸில், அதனால் இப்படி ஆகிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? நானா? நீயே தான். நான் என்ன பண்ணேன்? சார் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும், சரியா? யோசிக்கிறியா? எப்ப? இப்போ நான் கழுவிட்டு வந்து வச்சுக்கிறேன். சார் 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 என் கிளாஸ் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு மொத்தமாக கழுவிக்கலாம் சார். உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். லைக் நீங்களே வந்து பார்த்துருங்க சார். சார் இன்னொரு நிமிஷம். வெல்கம் சார், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அந்த கதவுல மாட்டுறதுடா. ப்ளீஸ் கம். மிஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கீங்க சார். வாங்க. மை விஷ் சார், நீங்களே இந்த டோரை திறக்கணும்ன்ட்டு. ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் செலிப்ரேஷன். எவனா ஒருத்தர் அடிங்கடா. கேக்குங்கடா. ஆனால் அடிவேட்ட முண்டும் இப்படியா பண்ணுறது? அதை கூடாத. சாரி சார், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். காலிலேருந்து என்னன்னு தெரியல. கொடுத்துட்டியா? சாரிடா சார். சார் சாரி சார். சார் சார் தெரியாமல் இப்படி நடந்துச்சு சார். ஏன்டா இப்படி பண்ணுறேன் சார்? காலிலேருந்து எல்லாமே தப்பாகவே போகுது சார். இதுதான் சர்ப்ரைஸா? இதில் சார் வேற ஒன்று. ஐஸ் எங்க சார்? நீங்கள் வாங்கிட்டு வந்து மகேஷ் பண்ணா சார். உங்களுக்கு ஐஸ் வைக்கணும், கொடுங்க. ஐஸாப்பா? ஆமாம் சார். அதை கொடு. தாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அதுமா இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ராதாகிருஷ்ணன் பற்றி பேசலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நேற்றுக்கே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதை பற்றி. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா 1 by 1 கூப்பிட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்? ராஜ்மோகன் பாப்பா. சார், ராதாகிருஷ்ணனை பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நான் வேணா ரம்யகிருஷ்ணனை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு ராதாகிருஷ்ணனோட பர்த்டே, அவரை பற்றி மட்டும்தான் பேசணும் சார். அடுத்த வாரம் அவங்க பர்த்டே. அடுத்த வாரம் பேசிக்கலாம். நீங்கள் அவரை பற்றி பேசுங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். கன்னியாகுமரியா? அவருக்கு பொறிவுரை என்றால் மிகவும் பிடிக்கும். பொறிவுரையா? டீட்டெயிலாக கதை எப்படி பண்ண? அவர் சில காலங்களில் மினிஸ்டராக வாழ்ந்துள்ளார். ஒரு வைஸ் பிரசிடென்ட் தானே, மினிஸ்டர்ன்றான். அவர் தங்க கடை வச்சிருக்கார் என்று நினைக்கிறேன். அதனால் தான் அவருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் என்று பெயர் வந்தது. ஏய், நான் உன்னை டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பற்றி பேசுனேன். போடா, ஆல்ரெடி டென்ஷன் ஏற்றிக்கிட்டேன் சார். நான் வேணா ரம்யகிருஷ்ணனை பற்றி பேசுகிறேன். போரியல் சார் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். ரொம்ப சந்தோஷம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பேசு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் பட்டம் வாங்கிய பின்பு தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் 5 செப்டம்பர் 1900 பிறந்தார். வருஷம் தெரியல. தெரியல சார். அடுத்து பேசு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேசுப்பா. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை ஒன்று மயிலாப்பூர் அருகே ஒன்று உள்ளது. இருக்கு சார், சத்தியமா. அதெல்லாம் வேணும், வேற ஏதாவது பேசு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பள்ளி படிப்பு முடித்த பின்புதான் கல்லூரிக்கு சென்று படிக்க போனார். இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிரு. சார் மனசு நெகிழுது சார். இந்த பாயிண்ட் ரொம்ப திடப்படுத்தி தான் நான் பேச போறேன். நானும் திடப்படுத்தி தான் கேட்டுக்கிறேன். சொல்லு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இப்ப இல்லை என்பது மிகவும் எனக்கு துன்பத்தையும் துயரத்தையும். அவர் மட்டும் இப்போ இருந்து தானே வச்சுக்குவேன். நீ பேசுறத கேட்டு உச்சக்கட்ட துயரமாக இருப்பார். வேற எதாவது புதுசாக பேசுகிறான், நல்லதா? சார் இப்போ நான் பேச போகிற பாயிண்ட்ல எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் பற்றி கிளாரிஃபிகேஷன். அஃப்கோர்ஸ் கேளு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணான்னு சொன்னீங்கன்னா என் ஸ்பீச்சில் நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன், எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. சார் சொல்ல மாட்டீங்களா? நானா வரல, நீங்க போய் விளையாடுங்க போ. டீச்சர்ஸ் டே சார். ஓகே, தேங்க்யூ. ஆண்டவா,
பள்ளியே என் ஆலயம், பள்ளிக்கு என் முதல் வணக்கம். மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். அவரவருடைய தமிழ் புத்தகத்தை எடுங்கள். ஐயா, ஒரு விண்ணப்பம். என்ன கூறு? இன்று இலவச காலம் வேண்டும் ஐயா. புரியவில்லை. இலவசம் என்றால்? இல்லையா, டீச்சர்ஸ் டேன்றதுனால இதை ஃப்ரீ பீரியடாக மாற்றிடலான்னு கேட்டேங்க ஐயா. சரி, உங்கள் விருப்பப்படியே இதை நான் இலவச வகுப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சற்று உபயோகமாக செய்வோம். இந்த தமிழ் ஆசிரியை பற்றி உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அது நீங்கள் சொல்வதற்கு பதிலாக ஒரு காகிதத்தை எடுத்து அதில் எழுதி என்னிடம் கொடுங்கள். அதை பற்றி நாம் இன்று விவாதிப்போம். நேரம் முடிந்து விட்டது ஐயா. இல்லை, எங்கே செல்கிறாய்? பிளேஸுக்கு செல்கிறேன். அங்கெல்லாம் செல்ல வேண்டாம். இதில் ஏதாவது ஒரு காகிதத்தை எடுத்து படி. எனக்கு பிடிச்ச சாரே நீங்க தான். எந்த நேரத்திலும் டவுட் கேட்டாலும் கிளியர் பண்றீங்க. டவுட் என்பது ஆங்கில வார்த்தை தான். பரவாயில்லை, என்னை புகழ்ந்திருக்கும் காரணத்தினால் விட்டு விடுகிறேன். மேலே. நீங்க தான் என் ரோல் மாடல். மீண்டும் ஆங்கில வார்த்தை. பரவாயில்லை, மன்னித்து விடுகிறேன். உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்ல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஐயா. எனக்கும் சந்தோஷம்தான். ஹாப்பி டீச்சர்ஸ் டே புகழேந்தி சார். எனது பேர் புகழேந்தி இல்லையே சார். மேக்ஸ் டீச்சர் இருக்காருல்ல புகழேந்தி சார், அவரை பத்தி எழுதிருக்கான் சார். இதுல எழுதின மொத்த மேட்டரும் அவருக்கு, உங்களுக்கு இல்லை. இது உன்னை அழைத்து நான் படிக்க சொன்னேன்னவா? என்னுடைய தவறு தான். தரித்திரம் பிடித்தவன். செல். செல்கிறாய், புத்தகத்தை எடுத்து அடிக்கவா? மகேஸ்வரன், பாருங்கள். இவனை பாற்ற எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, யாரோ ஒருவன் ரம்யா கிருஷ்ணனை பற்றி எழுதி விட்டிருக்கான். உங்களை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட ஐயான்ற வார்த்தையே இல்லை. அதை யார் எழுதியிருப்பார் என்று எனக்கு தெரியும். நீ அடுத்த கதையை எடுத்துப்படி. நான் அவனை பின்னர் கதைத்து. இந்த வகுப்பில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் மிகவும் அறிவு வாய்ந்தவர்கள். ஓ, அவர்களே போட்டு கொண்டு விட்டார்கள். இந்த வகுப்பில் இருக்கும் மாணவர்கள் பாடம் நடத்தும் அளவிற்கு எனக்கு போதுமான அறிவு கிடையவே கிடையாது. இதில் போட்டு அடுத்தது படி. ஆதலால் இந்த பள்ளியை விட்டு வெளியேறும் நேரம் எனக்கு வந்துவிட்டது என்று ஆணித்தனமாக நான் நம்புகிறேன். எனவே ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு என் வேலையை ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு எஸ் பிரகாஷ் சார். ஏன் சார் உங்க ராஜினாமா கடிதம் தெரியுங்க? வைங்க சார். ஏய், இது நான் எழுதவில்லை. நானும் எழுதவில்லை. இங்கே இருக்க யாரோ தான் எழுதியிருக்கிறார்கள். நான் உங்களெல்லாம் திட்டுறேன், அடிக்கிறேன், தமிழ் பேச சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் உங்களை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வகுப்பில் அவமானப்படுறீங்க அப்படின்றதுக்காக இல்லை, வெளியே எங்கேயும் போய் அவமானப்படுறக்கூடாது என்பதற்காக தான். இதை நீங்கள் எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு தெரியல. எனவே நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த கொடுத்த ராஜினாமா நான் ஏற்றுக்கிறேன். நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பண்ண மாட்டேன் நானும் விளையாட்டு தான் சொன்னேன். எல்லோரும் போய் அமருங்க, கிளாஸ் எடுப்போம். அப்புறம் வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லோரும் அவங்க டீச்சர்ஸை தாண்டி தான் நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. இந்த தருணத்தில் எல்லாருமே அவங்க டீச்சருக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எல்லாரும் வைலவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி ஐயா. சப்ஸ்கிரைப் வந்து ஆங்கில வார்த்தை. எல்லாரும் வைலவனுக்கு பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வின்சோ ஆப். இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஈஸியாக கேம் ஆடி மணி ஜெயிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.